வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் நடப்பு கல்வியாண்டில் 20% கூடுதல் மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பாசன தேவைகளை நிறைவேற்ற மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், துருக்கியின் யான்கி ரெல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலன்களை மையமாக கொண்டு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள கட்டுரை செய்தியை பகிர்ந்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வேளாண் துறை வளர்ச்சி சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு அடித்தளம் அமைப்பதுடன் வலுவான பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று வேளாண் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதை பிரதமர் மேற்கோள் காட்டியுள்ளார். கைத்தறித்துறையில் 4.5 கோடி பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அவர் அளித்துள்ள பதிலில், மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஜவுளித்துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறை பணியாளர்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் அவர்களது சமூக பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சணல் வாரியத்தின் மூலம் சணல் ஆலைகளில் பணியாற்றும் ஊழியர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தொழில் நிறுவனங்களின் நிலை குறித்து மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாங்குநேரி தொழில்பேட்டை, விருதுநகர் ஜவுளி பூங்கா, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தொழில் மேம்பாட்டு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். திமுக அரசின் விளம்பர அரசியலை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், துறைமுக மேம்பாட்டுப் பணிகள், தடையற்ற சரக்கு போக்குவரத்துக்கான தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள் என தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் நடப்பு கல்வியாண்டு முதல் 20% கூடுதலாக மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பை பெறும் வகையிலும் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அப்போது அமைச்சர் பட்டியலிட்டார். தமிழக விவசாயிகளின் பாசன தேவைகளை மாநில அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தனித்துறை விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீர் டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகளை சென்றடையவில்லை என்றும் இதனால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் மற்றும் கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பணிபுரிந்து வரும் ஒப்பந்த மற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொழிலாளர் மாநில ஈட்டுறுதிக் கழகம் ஸ்ப்ரீ திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாமை நடத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தாமாகவே முன்வந்து பதிவு செய்து கொள்ளும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என்று அதன் துணை இயக்குநர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இஎஸ்ஐயால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ப்ரீ ஸ்கீம் என்பது ஒரு முறை கால அவகாசம் 6 மாதத்திற்காக இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னவென்றால், முதலாளிகள் தாமாகவே தங்களை ரெஜிஸ்டர் செய்து கொள்வதற்காக
உருவாக்கப்பட்டுள்ள திட்டம். ஏனென்றால் இதில் எந்த அபராதமோ வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. இதன் மூலமாக தாங்களாகவே ரெஜிஸ்டர் செய்து கொண்டு உங்களிடம் வேலை செய்யும் தொழிலாளிகள் தக்க காப்பீடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தூத்துக்குடி துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி துறைமுகம் நடப்பாண்டில் 15 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டை விட 11 நாட்களுக்கு முன்னதாக 15 மில்லியன் டன் சரக்குகள் கையாண்டு இத்துறைமுகம் புதிய சாதனையை படைத்துள்ளது. மேலும் புதிதாக சரக்கு பெட்டக முனையம் அமைக்கப்பட்டதன் காரணமாக 2,98,107 சரக்கு பெட்டகங்கள் கையாண்டு முந்தைய ஆண்டை விட 9.75% கூடுதல் வளர்ச்சியை இத்துறைமுகம் பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களையொட்டிய மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். வடதமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும், நாளை 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும், திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன மருத்துவ உபகரணங்களை மாநில அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்திற்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களின் உரிமையாளர்கள் இழப்பீட்டுத் தொகை பெற தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க இம்மாதம் 8ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி ரம்யா தேவி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வேக தடைகள் வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்துவதால் அதன் உயரத்தை குறைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட அளவிலான யூத் ரெட் கிராஸ் தன்னார்வ தொண்டர்களுக்கான புத்தாக்க பயிற்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் மத்திய அரசின் காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேசிய முக்கியத்துவ அந்தஸ்து வழங்கப்பட்டதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய முக்கியத்துவ தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், துருக்கியின் யான்கி எரேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற நேர் செட்களில் இந்தோனேஷியாவின் லக்கி குர்னியாவின் ரெனால்டி சலீம் இணையை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யூசுகே குசுஹராவை வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிஷா மற்றும் யாஷிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் நடப்பு கல்வியாண்டில் 20% கூடுதல் மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் பாசன தேவைகளை நிறைவேற்ற மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் துருக்கியின் யான்கி ரெயில் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.